ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். எல்லாரும் கண்டிப்பாக சேஃபாக சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கான விலாக் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ரொட்டீன் விலாக் தான். நான் மொதல் நாள் நைட்டே வந்துட்டு இட்லிக்கு மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். விலாக் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியம் வந்து லஞ்சுக்கும் ஒரு சூப்பர் மெனு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸும் இருக்குது. இட்லிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் கம்மியான குவான்டிட்டி, இல்லை இட்லிக்காக இருக்கட்டும் தோசைக்காக இருக்கட்டும், நான் வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 days ஒன்ஸ் தான் வந்துட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து சின்ன ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தோசைக்கு மட்டும் தனியாக பேட்டர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அவல் போட்டு பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வந்து கொடுக்கும். இட்லிக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ 4 கப்பு போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாத பிகினர்ஸ்க்கு வந்து நான் இதை சொல்கிறேன். ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையாக வந்து மாவு அரைச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து அரைச்சி முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பர் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல வந்து நம்ம வந்து இடியாப்பம் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. உங்களுக்கு வந்துட்டு சாஃப்டாக ஒரு இடியாப்பம் பண்ணணும், அதாவது எப்படி பண்ணாலும் வந்துட்டு கல் மாதிரி இருக்குது இல்லைனா வந்து அட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு இடியாப்பம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அது சக்கரவள்ளியோட தன்மை அந்த மாதிரி. சக்கரவள்ளியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே சக்கரவள்ளி யூஸ் பண்ணி நான் வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கேன். அது வீடியோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதில் சப்பாத்தி பண்ணாலும் சரி இல்லை கட்லெட் பண்ணாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அது ஒரு பக்கம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மார்னிங் வந்து டீ போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வேக வச்சிட்டோன்னா பொறுமையாக வந்து இடியாப்பம் பண்ணிக்கலாம். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 7:30 தான் ஆகுது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டேன். ஏன்னா வந்து வெளியில் அவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லை. இது நம்ம வேக வச்சுட்டு ஒரு 8:30க்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து டீ குடிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே ஹெவி ரெயின் போயிட்டுருக்கு. நான் எடுத்துகிட்டு இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால தான் வந்துட்டு அன்றைக்கெலாம் வந்து நல்ல மழைக்கு ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால தான் சக்கரவள்ளி சரி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவள்ளி இடியாப்பம் பண்ணிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுனாலே போதும். இது வெந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் தோல் உரிச்சு இந்த மாதிரி மசிச்சுக்கணும். இது வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அளவு குவான்டிட்டி போடுறீங்க அப்படின்னா, இது 1 கப்பு அப்படின்னா அரிசி மாவு வந்து 1 கப்பு ஈக்குவலாக வந்து போட்டுக்கோங்க. குவான்டிட்டி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வந்துட்டு அரிசி மாவு நீங்கள் அதிகமாக படுத்தினாலும் சரி தான். இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சுடு தண்ணி போட்டுலாம் வந்து பிசைஞ்சிக்க வேண்டாம். ஏன்னா இது ஏற்கனவே வந்துட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் நார்மல் வாட்டரே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சுடு தண்ணி போட்டு தான் பண்ணணும், இடியாப்பம் வந்து அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. சக்கரவள்ளி யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து தண்ணி யூஸ் பண்ணி நல்லா மசிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இடியாப்பம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப கட்டியாகவும் பிசையாமல் ரொம்ப தண்ணியாகவும் வந்து பிசையாமல் இந்த மாதிரி மீடியமாக பிசைஞ்சனா தான் நம்மளுக்கு புழியறதுக்கும் கொஞ்சம் கை வலி இல்லாமல் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அரிசி மாவு சீக்கிரமாக வந்து இறுகிடும். அதனால் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் இடியாப்பம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஈவினிங் பண்ணுற வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பம் வந்து பிளான் பண்ணலை. இல்லைனா வந்துட்டு நான் வந்து கொண்டக்கடலை வந்து வேக வச்சுருப்பேன். ஏன்னா அந்த கொண்டக்கடலை கிரேவிக்கும் இந்த இடியாப்பத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு டோட்டலாகவே வந்து இந்த பிளான் இல்லாததுனால சரி மார்னிங் மட்டும் இருக்கிறதுனால தேங்காய் பால் தான் ரெடி பண்ணேன். ஸோ இந்த தேங்காய் பால் வந்துட்டு இந்த வேகிற கேப்பில் வந்து நான் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நல்லா சூடாக வந்து சர்வ் பண்ணிடலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இதுதான்.
கிழங்குலே வந்து கொஞ்சமாக வந்து ஸ்வீட் இருக்கிறதுனால வந்து இதுக்கு நாட்டு சக்கரை ஒயிட் சக்கரைன்னு எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து நாட்டு சக்கரை வந்து சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த தேங்காய் பாலோட நாட்டு சக்கரை பிடிக்காது. பட் ஆனால் அது சக்கரவள்ளி கிழங்குல நார்மலாகவே வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதனால் இதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் மெனு வந்து பார்க்கலாம். லஞ்ச் வந்துட்டு நான் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா இந்த மலையில் வந்து சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி மழை டைமில் வந்து கொஞ்சம் நிறைய சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டோ சைடே வந்து நல்லா மழை வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு சமைக்கிறது வந்துட்டு மதிய டைமில் இந்த மாதிரி சமைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்திருந்தேன். அதில் பாதி வந்து மீந்துருந்துச்சு. சரி அது வந்து வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் துவையல் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த தேங்காய் துவையலில் ஃபஸ்ட்டு வந்து நான் தனியாக போட்டிருக்கேன். இது ஒரு சில பேருக்கு வந்து டேஸ்ட் பிடிக்காது. பட் எனக்கு பிடிக்குன்றதுனால தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு தனியாக போடணும்னு கிடையாது. உங்களுக்கு தனியா டேஸ்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து பண்ணுறத விட சுட்டு செஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுட்டு தான் பண்ணுவாங்க. அந்த சின்ன வெங்காயமும் அந்த பூண்டு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாலாம் வந்துட்டு அடுப்பில் காமிச்சு நல்லா சுட்டதுக்கப்புறம் தேங்காய் வந்து அப்படியே வந்து பச்சையாக அரைப்பாங்க. இந்த மாதிரி வந்து வதக்கிலாம் அரைக்க மாட்டாங்க. பட் இது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுட்டு சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு விதமான நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தண்ணி விடாமல் வந்து இதை அரைக்கணும். சப்போஸ் வந்துட்டு அம்மியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் இது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக வந்து அரைச்சிக்கோங்க. அதுதான் வந்துட்டு தேங்காயோட துவையல் சூப்பராக இருக்கும். இது எதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் வந்து இந்த லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். ரசத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஃபுல்லாக வந்து வதக்கி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இந்த கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா வதக்கிட்டு இருக்கும் போதே போடக்கூடாது. கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் கொத்தமல்லி சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டை வந்துட்டு வறுவல் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே வந்து சின்ன வெங்காயம் முட்டை வறுவல் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கூட நான் கொடுக்குறேன். அது வந்துட்டு ஒரு விதமான டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது வந்து வேக வச்சு அப்படியே வந்து மிளகா பொடி உப்பு போட்டு அப்படியே நான் தோசைக்கல்லில் தான் வறுக்க போகிறேன். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும் அப்படின்னா நான் லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து துவையல் இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக அரைச்சிட்டு அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த முட்டை வெந்துட்டுருக்கிற கேப்பில் வந்து நம்ம ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிட போகிறோம். இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா மழைக்காக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஹெல்தி தான் இது. உங்களுக்கு வந்துட்டு புளி இல்லை, வீட்டில் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு புளி இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காய் ரசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் புளி கூட இருக்கும், ஆனால் நெல்லிக்காய் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் காதில் அப்படி கேட்குது. இருந்தாலும் சப்போஸ் உங்கள் வீட்டில் நெல்லிக்காய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ரசம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டதுக்கப்புறம் இந்த கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து நெல்லிக்காய் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் நிறைய போட்டோம் அப்படின்னா நல்லா புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறதுனால ஒரு 3 நாள் தான் நான் சேர்க்க போகிறேன். அதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ரொம்ப கிரைண்ட் பண்ண வேணாம். கொஞ்சம் வந்துட்டு திரியாக இருந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா போய் அந்த ரசம் வந்து நல்லா ஊறும். இப்போ இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இதையும் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். ரசம் வந்துட்டு இதெல்லாம் பத்தாது, என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு நல்லா புளிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்காம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்துட்டு புளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஏற்கனவே வந்து இதில் நெல்லிக்காயிலே வந்து நல்ல புளிப்பு கொஞ்சம் தன்மை இருக்கும். தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் போடுறோம். இதை தாண்டி வந்துட்டு உங்களுக்கு புளிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து புளி போட்டுக்கலாம். இப்போ இதையும் வந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. பூண்டு வந்து நான் தனியாக தான் தட்டி போட போகிறேன். விருப்பம் இருந்துச்சுன்னா தோல் உரிக்காமல் அப்படியே இதில் போட்டு அதையும் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா மிக்சரும் சேரும்போது ரசத்தோட வாசனை வந்து இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை அரைச்சி முடித்து இதிலே வந்து தக்காளியும் சேர்த்துட்டு இதையும் வந்து சும்மா லைட்டாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து தனியாக கொட்டிடுவேன். நீங்கள் வந்துட்டு பேனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளிச்சுட்டு இந்த ரசத்தை ஊற்றுறது இருந்தாலும் ஊற்றலாம். ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்கு வந்து தனியா டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சமாக வந்து தனியாகவும் சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து ஒரு விதமான வித்தியாசமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ முட்டையும் வெந்துருச்சு. நம்ம அது சைமல்டேனியஸாக வந்துட்டு நம்ம வறுவலும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கொதிச்சுட்ருக்கட்டும் தாளிக்கிற வரைக்கும். இது என்னோட ஸ்டைல் ரசம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு, அதாவது ஒரு 4-5 பல்ல அளவுக்கு பூண்டு தோலோடு இருக்கணும். தோல் தான் வந்துட்டு மெயினாக ரசத்துக்கு வாசனை. இது லேசாக வந்து கொதி வரும்போதே போட்டுடலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நெல்லிக்காய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கொதிக்கிறது நல்லது தான். இப்போ இது கொதிச்சுட்டு அப்படியே மூடிட்டு இப்போ நம்ம வறுவலும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முட்டை வறுவல். முட்டை வறுவலுக்கான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் தோலோடு இருக்கிற பூண்டு ஒரு 5 பல்ல அளவுக்கு இடித்து போட்டுக்கிட்டேன். ஒரு 2 சிட்டிக்கு அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இடித்த பூண்டு அந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து முட்டையில் தடவுனதுக்கப்புறம் நம்ம வந்து தவாவில் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் முட்டை வந்துட்டு அந்த வாசனைக்கு பூண்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால் தோலோடு நான் போட்டிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுனால தெரிஞ்சிருக்காது. இப்போ இது 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா காரத்தூள் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்துட்டு இந்த காரமே வந்து கரெக்டாக இருக்கும். அதனால நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது 2 சைடு நல்லா திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது நல்லா வந்து கிறிஸ்பி ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். இந்த வறுவல் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்க இந்த டைமில் வந்து நான் வந்து ரசத்தை வந்து தாளிச்சிடுறேன். நான் வந்துட்டு எப்பயுமே வந்து ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் தாளிப்பேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டே வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கடுகு வெடிச்சு வந்ததுக்கப்புறம் அப்படியே ரசத்தில் மூடி டக்குன்னு மூடிடுங்க. இல்லைன்னா வாசனை போயிடும். கருவேப்பிலை கொஞ்சம் டிமாண்டாக இருக்கிறதுனால ரசத்துக்கு வந்து நான் கருவேப்பிலை போடலை. இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் வாசனை போகிறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம முட்டை வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து லஞ்ச் மெனு ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் செய்யறதுக்கே மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுது. இப்போ நம்ம வந்து லஞ்சு சர்வ் பண்ணிடலாம். நல்லா சுட சுட சாதம், முட்டை வறுவல், அதுக்கப்புறம் தேங்காய் துவையல். நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து தேங்காய் துவையல் பிடிக்கல அப்படின்னா இந்த ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு இம்யூனிட்டி பவர்லாம் வந்து கம்மியாகிட்டு நல்லா கோல்டு, ஃபீவர் அந்த மாதிரி வர இந்த டைமில் டைரெக்டாக ரசம்னு சொல்லி பண்ணாமல் இந்த மாதிரி சைடாக வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்காய் துவையல் சப்போஸ் உங்களுக்கு மீந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா நைட்டு சட்னி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சட்னிக்கு வந்து இந்த தேங்காய் துவையல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து அதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல மழையில் நல்லா சுட சுட அந்த ரசத்தோட மீன் வறுவல், தேங்காய் துவையலோட இந்த லஞ்ச் மெனு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் வந்துட்டு இந்த லஞ்ச் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் செஞ்சுட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.